வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இது ரிலீஸ் ஆயிருக்கு. மண்டலா மர்டர்ஸ் அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட பேரு. இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். நான் முதல் 2 எபிசோட் தான் பார்த்திருக்கேன், அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த முதல் 2 எபிசோட் நல்லபடியா வியூஸ் போச்சுன்னா அடுத்த எபிசோட போடுறேன். அதனால கண்டிப்பா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போட்டுருங்க. அதே மாதிரி இப்ப ஐப்னு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க, முடிஞ்சா அந்த ஐப்பம் பண்ணி விடுங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். முதல்ல இந்த சீரிஸோட பிளாட்டை மட்டும் நான் சொல்றேன். ஒரு வித்தியாசமான மிஷினை காட்டுறாங்க. அந்த மிஷின் கிட்ட நம்ம கட்ட விரலை தந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மிஷின் நமக்கு வேண்டியதை தருது. அந்த மிஷின் மூலியமா என்ன மர்மலாம் இருக்குன்றதை நம்ம ஹீரோயின் விசாரிக்கிறதுக்காக வராங்க. கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் சீரிஸோட கதையா இருக்கும். எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வரும்னு நினைக்கிறேன். முதல் 2 எபிசோட் சூப்பரா தான் போச்சு. சரி, மேற்கொண்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ருக்மிணின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஷினை ரெடி பண்ணிருக்காங்க போல. கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. இவங்களுக்கு கீழே நிறைய ஆளுங்க வேலை பார்க்கறாங்க. அதே மாதிரி இறந்த மாதிரி 2-3 பேர் அங்க விழுந்து கிடக்குறாங்க. அவங்களோட பாடியை வச்சுதான் இவங்க மிஷின்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்திலாம் இங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்றது தெளிவா நமக்கு தெரியல. ஆக்சுவலா ஊர்ல சிலருக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. அந்த ருக்மிணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா, அந்த மாதிரி சூனியக்காரியங்கள் எல்லாம் உயிரோடையே விடக்கூடாது, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் எட்டு மாதிரி பேசிட்டு இருக்காரு. மக்களும் ஆமா ஆமான்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல போய் அவங்களை அட்டாக் பண்ணலான்ற மாதிரி கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ருக்மிணி இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு பொருளை வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மிஷின்ல தான் ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தா ஊர் மக்கள் இந்த இடத்தோட கதவை தட்டிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு ஊர் மக்கள் மொத்தமா வந்திருக்காங்கன்ற மாதிரி ருக்மிணி ஷாக் ஆகுறாங்க. ருக்மிணிக்கு கீழே இருக்க லேடி இருக்காங்கல்ல, இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கடைசி கட்ட வேலை தான் நடந்துட்டு இருக்க போல, அதை முடிச்சிடலாம் ருக்மிணி நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள உள்ள இருந்து நெருப்பு வந்து விழுது. இங்க இருக்க பாடி எல்லாம் எரிய ஆரம்பிக்குது. ஆளுங்க பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்றது ருக்மிணிக்கு தெரிஞ்சிருச்சு. எதுக்கு இப்படி பண்றீங்கன்ற மாதிரிலாம் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. ருக்மிணி, இதுக்கப்புறம் நீ இங்க இருக்காத, இந்த மிஷினை ஒன்னால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், நீ இந்த மிஷினை எடுத்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாதி மட்டும் இந்த மிஷின் முடிஞ்சிருக்கு போல, அதை தான் எடுத்துட்டு கிளம்ப சொல்றாங்க இந்த லேடி. சரின்ற மாதிரி ருக்மிணியை ஏத்துக்கிறாங்க. ஒரு பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கதை உடைச்சிட்டு ஆளுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அவங்களை நிறுத்துறதுக்காக ருக்மிணி கிட்ட பேசின லேடி இருக்காங்கல்ல, வேகமா அவங்களுக்கு பக்கத்துல போறாங்க. கையில இருக்க ஒரு பொருளை போட்டு உடைக்கிறாங்க. நெருப்பு பத்திட்டு எரியுது. சோ அவங்க எல்லாரையும் இந்த லேடி காலி பண்ணிடுறாங்க. ருக்மிணியை தப்பிக்க வச்சிடுறாங்க. இங்கதான் மண்டலா மர்டர்ஸ்னு டைட்டில போடுறாங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவர் தான் ஹீரோவா இருப்பாரு. இவர் பேர் விக்ரம் அப்படின்றது. இவர் டெல்லி போலீஸ், ஆனா இப்ப வேற ஊருக்கு தான் போறாரு. இவரோட சொந்த ஊருக்கு தான் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க லவ்வர்ஸ் ரொமான்டிக்கா கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போது இவரோட ஒய்ஃபு கூட இவர் கிஸ் பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. இவரோட ஒய்ஃபுக்கு பிரசன்ட்ல என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் சோகமா தான் அவங்கள பத்தி இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. சரி, ட்ரெயின்ல ஏற போலான்ற மாதிரி இவரும் வேகமா ட்ரெயின்ல ஏறுறாரு. இப்ப ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருக்க விக்ரமோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் ஆல்ரெடி ஒருத்தர் கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு போல. அவர் பேரு அபிஷேக் அப்படின்றது. அவரோட கட்ட விரல் இல்லாம இருக்கு. இப்ப வந்த ஹீரோ இருக்காருல, என்ன கட்ட விரல் இல்லாம இருக்குன்றதெல்லாம் நோட் பண்ணிட்டாரு. அப்பா பேசிட்டு இருக்கிறதுனால இவருமே சகஜமா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப அப்பா இருக்காருல, என் பையன் போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட அபிஷேக்கோட முகம் லைட்டா மாறுது. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. அபிஷேக், நான் மீடியால தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. போட்டோகிராஃபரா வேலை பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் விரல் இல்லாம இருக்கிறத ஏற்கனவே ஹீரோ நோட் பண்ணிட்டாருல. விரல் இல்லாம நீங்க போட்டோ எடுக்க முடியுமான்ற மாதிரி அவர்கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அபிஷேக் இருக்காருல, போட்டோகிராஃபரா இருக்கிறதுக்கு கண் பார்வை தான் ரொம்ப முக்கியம், விரல்லாம் முக்கியம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன விரலை இவன் கவனிச்சிட்டான்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. அந்த அபிஷேக் பேசுறதே கொஞ்சம் மர்மமா தான் இருக்கு. ஹீரோ கொஞ்சம் சந்தேகத்தோட தான் அவரை பார்த்துட்டு இருக்காரு. அப்பா பையன் 2 பேருமே சொந்த ஊருக்கு தான் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்காங்க. இவங்க சொந்த ஊர்ல இவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கும். இப்ப கதவை திறந்து அப்பாவும் பையனும் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இப்ப அப்பாவோட மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இவரோட ஒய்ஃப் பேரு வசுதா அப்படின்றது. வசுதா இப்ப பிரசன்ட்ல உயிரோட இருக்காங்களா என்னன்னு கூட தெரியல. இப்ப அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்ததை பத்தி எல்லாம் இவர் யோசிக்கிறாரு. கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இவங்களுக்கு 2 பசங்க பிறந்திருப்பாங்க. அதெல்லாம் இவருமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. வேற ஒரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல, பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. இவருக்கு ஒரு தம்பி இருந்திருப்பான். அந்த தம்பியும் இவரும் சேர்ந்த மாதிரி அப்பாக்கு தெரியாம பைக் எடுத்துட்டு கிளம்பி இருப்பாங்க. பைக்ல போயிட்டு இருக்கும் போது அப்பாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் அந்த தம்பி கேட்டிருப்பான். அதெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி இவரும் சொல்லிக்கிட்டே பைக்கை ஓட்டுறாரு. ஏடாகடமா எதிர வர கார் மேல இடிச்சு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த ஆக்சிடென்ட்ல இவருக்கு அடி கம்மியா தான் பட்டிருக்கும். ஆனா தம்பிக்கு பயங்கரமா அடிபட்டுருது. நம்மளால தம்பிக்கு அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி அந்த கில்ட் இன்னமும் இவருக்குள்ள இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. மேற்கொண்டு நடந்த விஷயத்த காட்டுறாங்க.
தம்பி ரொம்ப சீரியஸா இருக்கான், பொழைப்பானா என்னன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இதை நினைச்ச அண்ணனுமே அந்த இடத்துல அழுதுட்டுலாம் இருக்கான். அவன் வேணாம் தான் சொன்னான், நான் தான் கேட்கலன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல தம்பி இறந்து போயிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. இதை நினைச்ச அப்பா பையன் ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம் அம்மா இங்க இருந்து மிஸ் ஆயிருப்பாங்க. அம்மா எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்ற மாதிரிலாம் தேடி இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அம்மாவை கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. அம்மாவோட பர்ஸ் மட்டும் கிடைக்குதுன்ற மாதிரி போலீஸுங்க கொண்டு வந்து தராங்க. அப்பாவும் புரியாம பர்ஸை வாங்கிக்கிறது. அம்மா எங்க போனாங்கன்ற மாதிரி கேள்வி இன்னமும் இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அதனால தான் அப்பாவும் பையனும் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்திருப்பாங்க. இப்ப அபிஷேக காட்டுறாங்க. இவங்க கூட ட்ரெயின்ல வந்தார்ல, அவர் தான் காட்டுறாங்க. இங்க ஃபெஸ்டிவல் மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் இவரும் கேப்சர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு அண்ணன் தம்பியை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரவுடிங்க தான். விஜய் சுஜய் அப்படின்றது தான் இவங்களோட பேரா இருக்கும். இப்ப சிஎம் ஓட பிஏ கிட்ட தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. பிஏ சொன்னா சிஎம் சம்மதிக்க வைக்கலாம்ல, எப்படியாவது சிஎம் கிட்ட பேசி எங்களுக்கு சீட்டு வாங்கி தாங்கன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க சீக்ரெட்டா பேசிட்டு இருக்கிறத யாரோ போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அபிஷேக் தான் ஜன்னல் வழியா இவங்க போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் சீட்டு வேணும், எவ்வளவு காசுனாலும் தரன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஆனா பிஏ இருக்கார்ல, அனன்யா அந்த சீட்டுக்காக ரொம்ப ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவளுக்குலாம் இந்த சீட்டு போக கூடாது, அவ சரியான சப்ப, எங்களுக்கு இந்த சீட்டு கிடைக்கிறதுக்கான வேலையை பாருங்க, உங்களுக்கு பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் நாங்க பண்றோம்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க தம்பி இருக்கான்ல, ஒரு ஸ்டேஜ்ல யாரோ போட்டோ எடுக்கிறத கவனிக்கிறான். அவனை புடிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றான். இப்ப இவங்களோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அபிஷேக்க துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஓடிட்டு இருக்க அபிஷேக் சட்டுன்னு ஒரு இடத்துல ஒளிஞ்சிடுறாரு. அது தெரியாம ஆளுங்க துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அபிஷேக்கும் ஒளிஞ்சிருக்க இடத்தை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு இந்த ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டு இந்த ஊர் போலீஸ்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ டெல்லியில போலீஸ்ல, அந்த மாதிரி ஃப்ரெண்டு இந்த ஊர்ல போலீஸா இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல சேர்ந்து விளையாண்டாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அப்பாவும் அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாரு. என்ன அங்கிள் செம்ம ஃபிட் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட் அப்பாவை கலாய்ச்சிட்டு இருக்காரு. அப்பாவும் குளிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல குளிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஃப்ரெண்டு சொல்லும் போதுதான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. ஹீரோவோட ஒய்ஃப் உடம்பு முடியாம இருக்காங்க போல, அதாவது படுத்த படுக்கையா இருக்காங்க. ரொம்ப மாசமா அப்படிதான் இருக்கான்ற மாதிரி இவர் சோகமா சொல்றாரு. கவலைப்படாத மச்சான், சீக்கிரமா உன்னோட ஒய்ஃப் எந்திரிச்சிருவா, நீ கவலையே படாத அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு ஆறுதல் சொல்றாரு. இப்ப அப்பா குளிச்சிட்டு இருக்க இடத்த நமக்கு காட்டுறாங்க. பக்கத்துல ஒரு பாடி வருது, அப்பா மேல இடிக்குது. அதை பார்த்து அப்பா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த பாடியோட நிலைமை அப்படி இருக்கு. அபிஷேக்னு ஒருத்தனை ட்ரெயின்ல பார்த்தாங்கல்ல, அவன் பாடி தான் வந்திருக்கு. அவன் தலையில கையும் காலையும் சேர்த்து யாரோ தச்சு வச்ச மாதிரி இருக்கு. இதை பாக்குற எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. போலீஸா இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் முன்னாடி வந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த அபிஷேக்கோட நெத்தியில ஏதோ ஒரு சிம்பிள் பதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. இதை ஹீரோவும் ஒன்னும் புரியாம பார்த்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் இவன் யாரு என்னன்னு விசாரிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவனை பத்தி எனக்கு தெரியும், பேரு அபிஷேக்னு சொன்னா, எங்க கூட தான் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்தான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவன் விரல் வேற கட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. இறந்து போனவனோட நெத்தியில ஒரு சிம்பிள் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, இந்த சிம்பிள் கூட நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்க தான் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. எங்கேயோ பார்த்திருக்கியா, எங்க பார்த்திருக்கன்றத சீக்கிரமா யோசிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. இவங்க வீட்டுல அம்மாவோட திங்ஸ் எல்லாம் ஒரு பெட்டியில இருக்கும். அந்த திங்ஸ் எல்லாம் செக் பண்ணலான்ற மாதிரி இவர் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த பர்ஸ் கிடைக்குது. அதாவது உங்க ஒய்ஃபோட பர்ஸ்ன்ற மாதிரி போலீஸுங்க கொண்டு வந்து தந்தாங்கல்ல, அந்த பர்ஸை தான் செக் பண்றதுக்காக எடுக்கிறாரு. அந்த பர்ஸுக்குள்ள காயின் மாதிரி ஒரு பொருள் இருக்கும். அந்த காயின்ல அந்த சிம்பிள் தான் போட்டிருக்கு. என்ன அவன் நெத்தியில போட்ட சிம்பிள் இந்த காயின்ல இருக்குன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஹீரோவும் இதை பத்தி எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அவன் உடம்ப மட்டும் யார் எடுத்துட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, அம்மா காணாம போனதுக்கும் இவன் இறந்து போனதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அம்மா காணாம போயிட்டாங்கல்ல, அதை நினைச்சு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டுமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் வேற கேஸ்ட சேர்ந்தவரா இருப்பாரு. யாருமே வீட்டுக்குள்ள கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஹீரோவோட அப்பா அம்மா ஜாதி பார்க்காம பழகுவாங்க. உன்னோட அம்மா காணாம போனதுல எனக்கும் வருத்தம் இருக்கு அப்படின்ற ஃப்ரெண்ட் ஃபீலிங்கா பேசுறாரு. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. தம்பி கொஞ்சம் சீரியஸா இருந்தான் பாத்தீங்களா, அந்த சமயம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி இவங்க தம்பியை தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட ஃப்ரெண்டா ஒரு லேடி இருப்பாங்க, அந்த லேடியை கூப்பிட்டு தான் கிளம்புறாங்க. கூட போன லேடியும் தம்பியும் திரும்பி வந்திருப்பாங்க. ஆனா அம்மா மட்டும் திரும்பி வரல போல. அம்மாக்கு என்ன ஆச்சுன்ற கேள்வி இன்னும் இருக்குல்ல, அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. கவலைப்படாத மச்சான், நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கலாம்ன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் எமோஷனலா சொல்றாரு. இப்பதான் அனன்யான்ற ஒரு லேடி குளிச்சிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அனன்யா கூட ட்ரை பண்றான்ற மாதிரி பிஏ சொன்னார்ல, அந்த அனன்யா இவங்களா தான் இருப்பாங்க. இப்ப மாசா குளிச்சிட்டு இருக்கவங்க மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவங்களோட பிஏவா ஒருத்தர் இருப்பாரு. அவருமே ஒரு தகவலை சொல்றாரு. அபிஷேக் இந்த போட்டோ தான் அனுப்பி வச்சிருக்கான்ற மாதிரி காட்டுறாரு. இவங்க தான் சுஜய் விஜய ஃபாலோ பண்ணுன்னு அபிஷேக் கிட்ட சொல்லியிருக்காங்க போல. அபிஷேக் இறந்து போன நிலைமையில கிடைச்சிருக்கான்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. சுஜய் விஜய் தான் கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. நம்ம ஆளுங்க கிட்ட எல்லாம் தகவலை பாஸ் பண்ணு, எல்லாருமே இதை பத்தி தான் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அசிஸ்டன்டா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த அனன்யாவோட ஹஸ்பண்ட்
அப்படியே கோவத்துல கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சவுண்ட் கேட்டு பையன் ரொம்ப பயப்படுறான். அப்பாக்கு இந்த மாதிரி தான் அடிக்கடி மூளை குழம்பிரும், அம்மா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு ரூம்க்கு வராங்க. அங்க வேலைக்காரங்களை தான் போட்டு திட்டிட்டு இருக்காரு. வெளியே போங்கன்ற மாதிரி வேலைக்காரங்களை எல்லாம் அனுப்பி விடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, இவங்களை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அதாவது ஹஸ்பண்டோட இந்த நிலைமைக்கே ஒய்ஃப் தான் காரணம்னு நினைக்கிறாரு. நடக்க முடியாத நிலைமையில ஹஸ்பண்ட் இருக்காரு. நீ அரசியலுக்குள்ள வரதுக்காக தானே இப்படி பண்ண, இப்ப அரசியல்ல சீட்டு வாங்குறதுக்காக எவன் கூட எல்லாம் நீ ஒன்னா இருக்கன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி பேசுறாரு. ரொம்ப சந்தேகப்படுற மாதிரி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு. நான் ஒன்னும் உங்களோட நிலைமைக்கு காரணம் கிடையாது, உங்க நிலைமைக்கு நீங்க மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் அனன்யா சொல்றாங்க. இப்ப ஒய்ஃப் கிளம்பலான்னு நினைக்கும் போது இவர் இருக்காருல, ரொம்ப ஆடாதரி, நான் சீக்கிரமா எந்திரிச்சு வந்துருவேன், அதுக்கப்புறம் அரசியல்ல உன்னை காலி பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. காலி பண்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இதை யூஸ் பண்ணி பாத்ரூம் போங்கன்ற மாதிரி பேசின தள்ளி வைக்கிறாங்க. இன்டைரக்டா அவரை கிண்டல் பண்ணிட்டு இங்க இருந்து மாசா நடந்து போறாங்க. இவங்களை பாக்குறதுக்காக நிறைய ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் கட்சி சார்ந்து இவங்களுமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி போலீஸுங்களை நமக்கு காட்டுறாங்க. இறந்து போனா அபிஷேக்கோட லேப்டாப் கிடைச்சிருக்கும், அதுக்குள்ள அவன் எடுத்த போட்டோ எல்லாமே இருக்கு. அந்த போட்டோவை தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு மீடியா லேடிக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த சுஜய் விஜய் தான் இதை பண்ணாங்கன்ற மாதிரி நீங்க தான் கிளப்பி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப சீனியருமே அபிஷேக் சாவை பத்தி பேட்டி தரதுக்காக வந்திருக்காரு. அந்த இடத்துல இந்த லேடி இருக்காங்கல்ல, சுஜய் விஜய் தான் இதை பண்ணாங்களா, போட்டோ கிடைச்சதாமே, அப்படியா கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாங்க. சீனியர் பெருசா எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு. நாங்க சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிப்போம்னு கிளம்புறாரு. ஆனா அந்த மீடியா லேடி இருக்காங்கல்ல, சுஜய் விஜய் தான் இந்த விஷயத்த பண்ணாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் நியூஸ்ல பார்த்துட்டு இருக்க சுஜயும் விஜயும் பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்காங்க. இவங்க அம்மாவோட பேரு பாமா அப்படின்றது, நீங்க தான் இந்த விஷயத்த பண்ணீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அண்ணன் இருக்காருல, நாங்க துரத்திட்டு போக சொன்னோமா, ஆனா கண்டுபிடிக்கல, நாங்களாம் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. நீங்க எதுவுமே பண்ணாம மீடியா ஆட்கள் இந்த மாதிரி பேசுறாங்கன்னா அந்த அனன்யா தூண்டி விட்டு தான் இப்படி பேசுறாங்க போல அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. ஆக்சுவலா போலீஸுங்களுக்கு அபிஷேக்கோட லேப்டாப்ல போட்டோஸ் எல்லாம் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த போட்டோஸ் திடீர்னு டெலீட் ஆயிருக்கு. யார் வந்து டெலீட் பண்ணான்னு தெரியல. இத பத்தி ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் ஹீரோ கிட்ட புலம்புற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சுஜியும் விஜயும் கூட இத பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்போ நமக்கு அபிஷேக் வீட்டை காட்டுறாங்க. அபிஷேக்க பாக்குறதுக்காக அனன்யா வந்திருக்காங்க. இத பிடிக்காத சுஜய் விஜய் ஆளுங்க இருக்காங்கல்ல, வாசல்ல நின்னு போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீலாம் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த, வெளியே வான்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. இத பத்தி எல்லாம் ஹீரோக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோவா அங்க இருக்க ஒரு லேடி கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. அந்த அபிஷேக்க பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. அவங்க பேசிட்டு இருக்கும் போது அவன் பேர் பப்ளுன்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையான பேர் அபிஷேக், செல்ல பேரு பப்ளுன்னு சொல்றாங்க. அந்த பேரை கேட்டு இவர் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த பப்ளு சின்ன வயசுல இவர் கூட சேர்ந்து விளையாண்ட பையனா இருப்பான். இப்ப ஹீரோக்கு போன் கால் வருது. அட்டன் பண்ணா அனன்யா தான் பேசுறாங்கன்னு தெரிய வருது. நீ இப்பயும் பார்க்க அழகா தான் இருக்கன்ற மாதிரி அனன்யா சொல்றாங்க. நான் இந்த வீட்டு ஜன்னல் கிட்ட தான் இருக்கேன் வான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டோட ஜன்னல் கிட்ட வந்துடுறாரு. அனன்யாவும் இவரும் ஒரு டைம் லவ் பண்ணிருப்பாங்க போல. இவங்க பேசிக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. கவிதான்ற ஒரு பொண்ணை பத்தி பேசிக்கிறாங்க. அவங்க அனன்யாவோட தங்கச்சி போல. அந்த கவிதாவை பத்தி பெருசா இப்போதைக்கு எதுவும் தெரியல. இவர் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி தான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப பிஏ இருக்காருல, மேடம் கிரௌட் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு, கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம், எந்த ஹெல்ப்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுன்ற மாதிரி அனன்யாவும் இங்க இருந்து கிளம்புறாங்க. சுஜய் விஜய் ரெண்டு பேரையும் போலீஸ் விசாரணைக்காக கூட்டு போறத பத்தி உங்களுக்கு தெரிய வருது. இப்ப அனன்யா இருக்காங்கல்ல, அவங்க அடியாலா பண்டின்னு ஒருத்தன் இருப்பான்ல, அந்த பண்டி கிட்ட போலீஸ் என்கவுண்டர் பண்ண போறாங்கன்ற மாதிரி வேணும்ட்டே ஒரு நியூஸை கசிய விடு, மீதி அவன் பார்த்துப்பான்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி பிஏவும் ஏத்துக்கிறாரு. போலீஸை பொறுத்த வரைக்கும் சுஜய் விஜய் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. எதுக்காக கூட்டு போறீங்கன்ற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வேற ஒரு கார்ல இவங்க ஆளான பண்டி வந்துடுறான். வந்த பண்டி இருக்கான்ல, உங்களை என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறதுக்காக தான் கூட்டு போறாங்கன்ற மாதிரி சொல்றான். இப்ப அவன் அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு போலீஸுங்களும் அட்டாக் பண்றாங்க. சுஜியும் விஜயும் சாவடிக்க போறாங்கன்ற மாதிரி பயந்துடுறாங்க. போலீஸுங்களை இஷ்டத்துக்கு அட்டாக் பண்றாங்க. அதுல ஒரு போலீஸோட உயிர் போயிருது. இப்ப சுஜியும் விஜயும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அனன்யா தான் சாமர்த்தியமா இந்த பிளேவை பண்ணிருக்காங்க. இப்ப அனன்யா இருக்காங்கல்ல, சிஎம் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. எனக்கு அந்த சீட்டை தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சுஜய் விஜய்க்கு தரலான்னு முடிவெடுத்து வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. அவங்கள பத்தி தான் தெரியும்ல சார், அநியாயத்துக்கு ஒரு போலீஸை வேற சாவடிச்சிருக்காங்க, அதே மாதிரி இல்லீகலா சீட்டை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, இதை மீறி அவங்களுக்கு தரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க. இது மூலியமா சிஎம்ஓ இவங்களுக்கே தரலான்ற மாதிரிலாம் முடிவு எடுக்கிறாரு. இறந்து போன அபிஷேக பத்தியும் அனன்யாவை பத்தியும் ஒருத்தங்க நிறைய டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேரு ரியா அப்படின்றது. இந்த சீரீஸ்ல இவங்க முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குன்ற மாதிரிலாம் லைட்டா நமக்கு காட்டுறாங்க. காலையில சமயம் இவங்களும் வேலைக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவங்க போலீஸ் ஆபீசரா தான் இருந்துட்டு இருக்காங்க. மேக்சிமம் ஆபீஸ் ஒர்க் தான் பண்ணுவாங்க. அதுல இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. அதை பத்தி சீனியர் சொல்லிட்டாரு. ஆனா அந்த ப்ரமோஷன் எனக்கு வேணாம் சார், இந்த அபிஷேக் கேஸை என்கிட்ட தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க.
ஆனா இந்த சீனியர் மறுக்கிறாரு. ஏன்னா இவங்க பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு போல, நீ இன்னும் அதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வரல, இன்னும் கூட அவ உன்னோட கண்ணுக்கு தெரியறாள் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப இவங்களுமே பக்கத்துல தலையை திருப்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு கண்ணுக்கு தெரியறா. அந்த சின்ன பொண்ணு இறந்து போயிட்டா போல, இருந்தாலும் இவங்க கண்ணுக்கு தெரியறா. இவங்களோட தங்கச்சி போல. என்ன ஆச்சு அப்படின்றது கிளியரா தெரியல. இன்னும் இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் நீ தயாராகல அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ப்ளீஸ் சார் இந்த கேஸ் எனக்கு ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு இந்த கேஸை எனக்கு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அவரோட அப்பா கிட்ட தான் பேசுறாரு. அப்பா, சின்ன வயசுல என் கூட பப்ளுன்னு ஒரு பையன் விளையாடுவான்ல, அந்த பையனோட அம்மா கூட தானே என்னோட அம்மா போனாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. எதுக்காக கேக்குறன்ற மாதிரியும் கேக்குறாரு. அப்பா, அம்மா காணாம போனதுக்கும் இப்ப அபிஷேக் இறந்து போனதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, நீ தேவையில்லாம யோசிக்காது அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. சின்ன வயசுல பப்ளுவோட வீட்டுக்கு எல்லாம் போய் விளையாடுவாரு. அந்த வீட்டுக்கு தான் இப்ப ஃப்ரெண்டு கூட வந்திருக்காரு. அந்த வீடு இப்ப பாலடைஞ்ச நிலைமையில தான் இருக்கு. பப்ளுவோட அம்மா பேசின விஷயங்கள்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. பப்ளு கூட சேர்ந்து விளையாண்டத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் வீட்டுல நிறைய ரத்தம் இருக்கிறது தெரிய வருது. அப்ப அபிஷேக்கை இந்த இடத்துல வச்சுதான் கொலை பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவரோட அம்மா வசுதா இருக்காங்க பாத்தீங்களா, இவரோட தம்பியை தூக்கிட்டு போயிருப்பாங்க. கூட அந்த பப்ளுவோட அம்மாவும் வந்திருப்பாங்க. ஒரு காட்டு பகுதிக்கு தான் வந்துடுறாங்க. வந்தவங்க நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த லேடியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி எட்டி பாக்குறாங்க. அங்க ஒரு வயசான பெரியவர் கையில மிஷின் வச்சிருக்காரு. அவர்கிட்ட தான் வசுதா பேசுறதுக்காக வராங்க. அந்த சிம்பிள் போட்ட காயின் அவர்கிட்ட நீட்டுறாங்க. அவருமே காயினை இந்த இடத்துல போடணும், விரலை இந்த இடத்துல வைக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கன்னு சொல்றாரு. என் பையன் நல்லபடியா குணமாகணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறாங்க. இப்ப இவங்களோட விரல் கட்டாயிருது. காயினை திரும்பி எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. உங்க ஆசை நிறைவேறும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு ஃபோர்ஸ் வருது. வெளியே பார்த்துட்டு இருக்க பப்ளுவோட அம்மா மேல அந்த ஃபோர்ஸ் படுது இல்ல, இவங்க பறந்து போய் விழுறாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. இப்ப நமக்கு சுஜய் விஜயோட பாஸ்ட காட்டுறாங்க. இவங்க எதுக்கோ பயந்து தலைமறைவா ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. அண்ணன் தெரியாதனமா தேனி கிட்ட கடி வாங்கியிருப்பாரு. ஏண்டா உட்கார்றதுக்கு உனக்கு வேற இடமே கிடைக்கலையான்ற மாதிரி தம்பி கிண்டல் பண்றாரு. இப்ப தம்பி வெளியே போய் சம்சா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. நம்மள பிரதாப்போட ஆளுங்க தேடுறாங்க, வெளியெல்லாம் போக வேணான்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. அம்மா சீக்கிரமா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரேன்னு சொன்னாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு, அம்மா எதுவுமே பண்ணல, நான் வெளியே போய் தான் ஆவன்ற மாதிரி தம்பி பேசுறான். இப்ப தம்பியுமே சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்குறதுக்காக பக்கத்துல இருக்க கடைக்கு வந்துடுறான். முகத்தை மூடாம ஓபன் பண்ணி சாப்பிடறதுக்கு ரெடி ஆகுறான். அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வந்திருப்பாரு போல. அவருமே இவன் உட்காந்துட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாரு. இவர் போலீஸ் கிட்ட தானே சொல்லணும். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா பிரதாப்க்கு கால் பண்ணி சொல்றாரு. அவங்க 2 பேரை கொல்லணும்னு ஒருத்தர் நினைக்கிறாருல, அவருக்கு கால் பண்ணி சொல்றாரு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா முடிச்சிருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இது எல்லாத்தையும் இங்க இருக்க வேலை பார்க்கறவன் கவனிக்கிறான். இந்த வேலை பார்க்கறவனை பொறுத்த வரைக்கும் பாமாவோட விசுவாசியா இருப்பான். அதாவது சுஜய் விஜயோட அம்மாவோட விசுவாசியா இருப்பான். இந்த மாதிரி கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க, என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறான். இவங்களுமே ஒரு இடத்துக்கு போகணுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு லேடியை பார்க்கறதுக்காக வராங்க. இந்த லேடியை நான் மர்ம லேடின்னு சொல்றேன். இந்த லேடி கூட இருக்க அசிஸ்டன்ட் பேரு மைதிலி அப்படின்றது. மைதிலியை பொறுத்த வரைக்கும் பேச முடியாது, சைன் லாங்குவேஜ்ல தான் கம்யூனிகேட் பண்றாங்க. வந்த பாமா இருக்காங்கல்ல, எனக்கு ஒரே ஒரு காயின் மட்டும் தாங்கன்னு கேக்குறாங்க. இந்த லேடியும் காயினை தந்துடுறாங்க. இப்ப பாமா இருக்காங்கல்ல, அந்த காட்டு பகுதிக்கு வராங்க. அந்த பெரியவர் மிஷினோட நின்னுட்டு இருக்காரு. முதல்ல காயினை இந்த இடத்துல போடுங்க, அதுக்கப்புறம் விரலை வைங்கன்னு சொல்றாரு. இவங்களுமே விரலை வச்சிடுறாங்க. வேண்டியதை கேளுங்கன்ற மாதிரி சொல்றாரு. என் பசங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது, என் பசங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அழிஞ்சு போயிடணும்ன்ற மாதிரிலாம் வேண்டுறாங்க. இப்ப விரல் இந்த இடத்துல கட் ஆயிருது, காயினை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப இந்த சைடு பிரதாப் ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரை லாக் பண்ணி போட்டு தள்ளுறதுக்காக வந்துடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சதுன்ற மாதிரி 2 பேருமே நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து தேனி இருக்குல்ல, களைஞ்சி இங்க இருக்க எல்லாரையும் இஷ்டத்துக்கு கொட்டிட்டு இருக்கு. இதுதான் கேப்ன்ற மாதிரி இந்த 2 பேருமே அந்த ஆளுங்க கூட சண்டை போடுறாங்க. இப்ப இவங்க கிட்ட கண்ணெல்லாம் கிடைச்சிருது, போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இப்ப பிரதாப் வீட்டுல எலும்பு உறிஞ்சிட்டு இருக்காரு. தொண்டையில ஏதோ லாக் ஆயிருது போல, அதனால பிரதாப் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அம்மா கேட்டாங்கல்ல, அது இந்த இடத்துல நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா எதுக்காக வசுதா கேட்டது மட்டும் நடக்கல அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. ரியா ட்ரெயின்ல வந்து இறங்குறாங்க. ஆக்சுவலா பிக்கப் பண்றதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்காரு. அவர் அவங்களோட அசிஸ்டன்ட் தான் வந்தவங்க நினைச்சிருக்காரு. வாங்க சார் அப்படின்ற மாதிரி பொக்கே எல்லாம் தந்துட்டு இருக்காரு. நாங்க ஆபீசர் கிடையாது, மேடம் தான் ஆபீசரு, நாங்க அசிஸ்டன்ட் அப்படின்றத புரிய வைக்கிறாங்க. அச்சோ சாரி மேடம், உங்களுக்கு தரதுக்கு பதிலா இவங்களுக்கு தந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட தராரு. இவர் வழியில நிறைய காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்க கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டாங்க. இப்ப இவங்க எல்லாம் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்கூலை தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க போல. உங்களுக்கான எல்லா வசதியும் இந்த இடத்துல இருக்கும் மேடம். சரி மேடம், இடத்த காமிச்சிட்டேன்ல, நான் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு கிளம்ப பாக்குறாரு. ஆனா ரியா இருக்காங்கல்ல, ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எல்லாம் மறந்துருங்க, ஒரு வாரம் நீங்க இங்கேயே தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு வாரம் இங்கேயே இருக்கணுமான்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ரியா அதெல்லாம் கண்டுக்காம ரூம்குள்ள போயிடுறாங்க.
மேடத்தை பத்தி உனக்கு தெரியாதுல்ல, இத்தனை வருஷம் நீ செய்யாத வேலையை 7 நாள்ல வாங்கிடுவாங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட்ங்க சொல்றாங்க. என்ன இப்படி பயம்புத்துறாங்கன்னு யோசிக்கிறாரு. இறந்து போன அபிஷேக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த ஒய்ஃபை பாக்குறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்காரு. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கேக்குறாங்க. இவர் பேங்க்ல இருந்து வந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அவர் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. அந்த இன்சூரன்ஸ் அம்மா இல்லைன்னா உங்களுக்கு தான் கிடைக்கும், அது விஷயமா பேசுறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டாரு. அவனோட அம்மா தான் உயிரோட இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது உயிரோட இருக்காங்களான்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. பைத்தியம் பிடிச்ச மாதிரி வேற ஊர்ல தான் இருக்காங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. எந்த ஊர்ல இருக்காங்கன்ற மாதிரி இவர் விஷயத்தெல்லாம் கறந்துடுறாரு. பாமா ஏற்கனவே ஒரு வாட்டி காயினை வாங்கி பையனை காப்பாத்தினாங்கல்ல, இப்ப திரும்பி காயினை வாங்குறதுக்காக தான் இந்த மர்ம லேடியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த லேடி இந்த வாட்டியும் காயினெல்லாம் தந்து அனுப்பி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அசிஸ்டன்ட் மைதிலி இருக்காங்கல்ல, எதுக்காக 2வது வாட்டி காயினை தரீங்க, ஒரு வாட்டி தானே தரணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. விடு மைதிலி, நடக்க இருக்கிறத யாராலையும் மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. அம்மாவும் நீங்க அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி பசங்க கிட்ட சொல்றாங்க. ஆனா தம்பி இதை சுத்தமா நம்பவே மாட்டான். நீ என்னமா பேசிட்டு இருக்க, அன்னைக்கு ஒன்னால தான் நாங்க தப்புச்சோம் நினைக்கிறியா, ஒன்னால தான் பிரதாப் இறந்தான் நினைக்கிறியா, நாங்க சண்டை போட்டதுனால தான் அன்னைக்கு தப்புச்சோன்ற மாதிரி சொல்றாரு. என்ன ஓவரா பேசிட்டு இருக்கன்ற மாதிரி அண்ணன் விஜய் கோவப்படுறாரு. அம்மா சொல்றதுபடி தான் நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம், இந்த விஷயத்தையும் அப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா தம்பி இருக்கார்ல, என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணன் கிட்ட சொல்றாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு நம்ம ஏதாவது பேர் கொடுத்துடலாம், முகேஷ்னு வச்சுப்போம். முகேஷ் நல்லா உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்காரு. இப்ப ரியாவும் பேப்பர்லாம் தூக்கி போட்டு எழுப்பி விட்டுறாங்க. அந்த அபிஷேக் எடுத்த போட்டோலாம் வச்சிருந்தீங்கல்ல, அதெல்லாம் எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம், அந்த போட்டோவை யாரோ டெலீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி டெலீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி இவங்களுமே கோவப்பட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அனன்யா மேல டவுட் இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேரை ஃப்ரேம் பண்றதுக்கு அனன்யாவுக்கு தான் மோட்டிவ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அனன்யாவை பார்த்து பேசலான்ற மாதிரி அனன்யா வீட்டுக்கு வந்துடுறாங்க. பையனுமே ஆன்சப் அப்படின்ற மாதிரி கத்தியெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். நான் உன்னோட அம்மா கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப கரெக்டா அனன்யா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அனன்யாவும் பையனை உள்ள அனுப்பி விட்டுட்டு இவங்க கிட்ட பேசுறாங்க. இவங்க விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் என்கிட்ட டைம் இல்ல, நான் வெளியே போறேன்ற மாதிரி அனன்யா கிளம்ப பாக்குறாங்க. தேவைப்பட்டா ஸ்டேஷனுக்கே என்னால கூப்பிட முடியும்னு இவங்க மிரட்டுறாங்க. இதனால அனன்யாவும் கார்ல ஏறுங்க, போய்கிட்டே பேசலான்ற மாதிரி சொல்றாங்க. கார்ல இவங்க ஏறி உட்காரும் போது அசிஸ்டன்ட்டும் ஏறி உட்கார்றாரு. நீங்க பின்னாடி கார்ல வாங்க, நாங்க தனியா பேசணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி அவருமே பின்னாடி காருக்கு எந்திரிச்சு போயிடுறாரு. அபிஷேக் சாவறதுக்கு முன்னாடி ஒரு அன்னோன் நம்பர் கிட்ட பேசியிருப்பாரு. அந்த நம்பர் இவங்க வீட்டோட டவர் ரேஞ்ச் தான் காட்டுது, உங்க வீட்டோட டவர் ரேஞ்ச் தான் காட்டுதுன்ற மாதிரி ரியா சொல்றாங்க. டவர் ரேஞ்ச் தானே காட்டுச்சு, எங்க வீடு நான் காட்டுச்சுன்னு கேக்குறாங்க. அபிஷேக் எனக்கு தெரியும், சில வேலைக்கு அவனை யூஸ் பண்ணியிருக்கேன், மற்றபடி அவன் இறந்து போனதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, சுஜய் விஜய் தான் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே வரும்போது டிரைவர் வேற ரூட்டுக்கா போறாரு. என்ன வேற ரூட்டுக்கா போறீங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என்ன மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்ற மாதிரி அவரும் அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இந்த சுஜய் இருக்கான் பாத்தீங்களா, அவரோட பொண்ணை கடத்தி வச்சுட்டு மிரட்டுவான். நீ ஒழுங்கு மரியாதையா அவங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், அப்பதான் பொண்ணு உயிரோட கிடைப்பான்ற மாதிரி மிரட்டி இருப்பான். அதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்கேன், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன் கிட்ட ஐடியா இருக்குன்னு சொன்னான்ல, அனன்யாவை காலி பண்றது தான் ஐடியாவா இருக்கும். இப்ப அனன்யா மட்டும் தான் இருப்பாங்கன்னு நினைச்சா உள்ள ஹீரோயின் இருக்காங்க. இதை பாக்குறவங்க கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ரியாக்கு நல்லா சண்டை போட தெரியும்ல, இங்க இருக்கவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. அனன்யாவும் லேசப்பட்டவங்க இல்ல, முடிஞ்ச அளவுக்கு சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ரியா சண்டை போட்டதுல சிச்சுவேஷனை இவங்களுக்கு சாதகமா கொண்டு வந்துடுறாங்க. சீக்கிரமா வா, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி அனன்யா கூப்பிடுறாங்க. இவங்க கிளம்பலாம் நினைக்கும் போது அந்த சின்ன பொண்ணு கண்ணுக்கு தெரியுறா. அந்த சின்ன பொண்ணையே இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்னதான் கூப்பிடுறேன் வான்ற மாதிரி அனன்யா சொல்றாங்க. இவங்க வராம அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. அதனால ஆளுங்க கிட்ட அடி வாங்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. நம்மளாவது தப்பிக்கலாம்னு அனன்யா கிளம்பிடுறாங்க. பப்ளுவோட அம்மா, அதாவது அபிஷேக்கோட அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு தெரியுதுல்ல. ஹீரோ அவங்கள பார்த்து பேசுறதுக்காக ஊருக்கு டிராவல் பண்ணி வந்துடுறாரு. அவங்க பேயரைஞ்ச மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க போல. நான் யாருன்னு தெரிதா, நான் தான் வசுதாவோட பையன் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த லேடியுமே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த லேடி கிட்ட அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம என்னென்னமோ உளறிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்னாச்சு, இவங்க சொல்றதே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இந்த லேடி ஒரு இடத்தை பத்தி மட்டும் சொல்றாங்க, அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அண்ணன் விஜய் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களோட ஐடி கார்டை எடுத்து பாக்குறாரு. இவங்க பெரிய ஆபீசர்னு தெரிய வருது. முட்டாள், இதுக்காக தான் இந்த பிளான்லாம் வேணான்னு சொன்னேன், இப்ப அம்மா சொன்னதான் நம்ம பண்ணி ஆகணும், இவளையும் தூக்கி கார் டிக்கில போடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் கார் டிக்கில லாக் பண்ண மாதிரி போட்டுடுறாங்க. அந்த பப்ளுவோட அம்மா ஒரு காட்டுப்பகுதியை பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்ப விக்ரம் அந்த காட்டுப்பகுதிக்கு தான் வந்துட்டு இருக்காரு. இதே காட்டுப்பகுதிக்கு தான் அண்ணன் தம்பி வராங்க. கூட பிர்ஜுன்னு ஒரு நபரை கூட்டு வந்திருக்காங்க. அவருக்கு கட்டுக்கட்டா காசெல்லாம் தந்துடுறாங்க.
அங்க விரல் கேட்பாங்க, அந்த விரலை மட்டும் நீ தந்துடணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது விரலை தரணுமான்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அம்மா அங்க ஒருத்தர் ரிப்பேர்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யாரும் இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் இவங்க யோசிச்சுக்கிட்டே வராங்க. பார்த்தா உண்மையிலேயே மிஷினோட ஒரு நபர் இருக்காரு. உண்மையிலேயே இருக்காருன்னு தெரிஞ்சோடனே இவங்க சந்தோஷப்படுறாங்க. என்ன வரம் கேட்கணும்ன்றதை இவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. அதாவது எங்க எதிரிங்க எல்லாருமே செத்துறணும், நாங்க நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த பிர்ஜு மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு தெரியல. இப்ப விரல வைக்கிறான், விரல இழந்துடுறான், காயினை மட்டும் திரும்பி எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம நினைச்சது நடந்துரும் போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த மொட்டை பாஸ் கிளம்ப பாக்குறாரு. எங்க அதுக்குள்ள கிளம்புற, நாங்க வேணுனது நடக்குதான்னு நாங்க செக் பண்ணோம், அது வரைக்கும் இங்கதான் இருக்குன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க டிரைவர் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. டிரைவர் கொடூரமா இறந்து போயிருக்காரு. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த இடத்துல புகை வெடிகுண்டெல்லாம் யாரோ தூக்கி போடுறாங்க. இந்த இடமே புகை மூட்டமா மாறிடுது. திடீர்னு இவங்க 2 பேரால அசையவே முடியல. என்ன அசையவே முடியலன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் கருப்பு கலர் மாஸ்க் போட்ட மாதிரி ஒருத்தன் வரான். வந்தவன் இவங்க 2 பேரோட கையும் வெட்டுறான். இப்ப அங்க உட்காந்துட்டு இருக்க பிர்ஜுவையும் அட்டாக் பண்றதுக்காக போறான். ஆனா அவர் விரல இழந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னா அவரை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். என்ன விட்டுட்டு போயிட்டான்ற மாதிரி பிர்ஜுவும் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ரியா கண் முழிச்சிருப்பாங்க. என்ன வெளியே நடக்குது அப்படின்ற மாதிரி புரியாம இவங்களுமே கதவெல்லாம் தட்டிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வராரு. ஒருத்தன் பயந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட பேச ட்ரை பண்ணா அவன் பேச மாட்டான். இவருமே சட்டுன்னு கார் டிக்கியை ஓபன் பண்ணிட்டாரு. ரியாவும் போலீஸ் ஆபீசர் அப்படின்றத சொல்றாங்க. நானும் டெல்லி போலீஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்காக வராங்க. ஆக்சுவலா அவனுங்க 2 பேர் கொடூரமா இறந்து போயிருக்காங்க. சுத்தி வட்ட மாதிரி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. இவ்வளவு கொடூரமா யாரு கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பிர்ஜு கிட்ட தான் விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதோடைய செகண்ட் எபிசோட முடிச்சிடுறாங்க. இப்போ வரைக்கும் கதை கொஞ்சம் குழப்பமா தான் போகுது. என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றதே கிளியரா புரியல. உங்களுக்கு இப்போ வரைக்கும் கதை பிடிச்சிருக்கா இல்லையான்றதா சொல்லுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா தான் அடுத்தடுத்த வீடியோவை போடுவேன். ஏன்னா மொத்தமா 8 எபிசோட் இருக்கு. இன்னும் 3 வீடியோ போடுற மாதிரி இருக்கும். உங்க சைட்ல சப்போர்ட் கிடைச்சாதான் கண்டினியூ பண்ண முடியும். இது வரைக்கும் லைக் போடலன்னா கண்டிப்பா லைக் போடுங்க. அது மூலியமா இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு வீடியோவை முடிச்சுக்கலாம்.